இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு சைடிஷ் தேவையில்லை. இந்த பருப்பு உருண்டைகளை வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழம்பும் அம்பட்டு ருசியாக இருக்கும், பருப்பு உருண்டையும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் சைடிஷ் வச்சாலும் பருப்பு உருண்டையை தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்பு சாதம் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இது பரோட்டா கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 கிலோ பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு இதை எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துப்போம். இந்த பருப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு போடணும், இல்லைன்னா பருப்பு வந்து மாவு மாதிரி கொலன்னு போயிடும். அப்புறம் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் நல்லா தண்ணியை இருத்துட்டு நம்ம இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம இந்த பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மாவை எல்லா பக்கமும் பெருங்காயத்தூள் கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ உருண்டைகளை உருட்டி தயார் பண்ணிடுவோம். நம்ம உருண்டைகளாக உருட்டி இப்போ எடுத்து தனியாக வச்சுருந்துட்டு அப்புறம் அதை அப்படியே பொரிச்சு எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துப்போம். இப்போ நம்ம உருண்டைகளை பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துரும். இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக இதை வேகிற அளவுக்கு லைட்டாக எடுத்தால் போதும். ரொம்ப வந்து நம்ம வடை இந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த குழம்பும் பருப்பு உருண்டையோடு சேர்ந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக இது வெந்ததுக்கப்புறம் எடுத்துருவோம். லைட்டாக புரட்டி விட்டு எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதை எடுத்துருவோம். போதும். நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து தாளிப்புக்கு 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் கடுகுளுந்து எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட 2 தக்காளி, 1 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து நம்ம வந்து பருப்போட பட்டை மிளகா போட்டு அரைச்சிருக்கனால காரத்துக்கேற்ப ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கோம். இது கூட இஞ்சி வெள்ளைப்பூட நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம உருண்டை பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம தாளித்து விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கடலுளுந்தம் பருப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று கீறி வச்சுருந்தோம் இல்லையா, அது சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம இடித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியும் ஆட் பண்ணிடுவோம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கிடும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு 4-5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை மிளகா, அது கூட 2 பல் தேங்காய் சில்லை நல்லா பல்லாக கீறி எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
நம்ம அரைக்கி எடுத்துகிட்டு போனால் தேங்காய், பட்டை மிளகா, கசகசா எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம வதங்கிக்கிட்டு இருக்க தக்காளி, வெங்காயத்தோடு ஊற்றி வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா 3 ஸ்பூன், நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய், கசகசா விழுது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் பார்ப்போம். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம உப்பு தேவைக்கப்போ உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு உருண்டைகளை சேர்த்துருவோம். குழம்பு நல்லா கொதித்து வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதித்து கமகமன்னு இருக்குது. நல்லா குழம்பு ஊற்றிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பருப்பு உருண்டைகளையும் சேர்த்துருவோம். ஒன்றா பருப்பு உருண்டை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இந்த பருப்பு உருண்டையோடு சேர்ந்து இந்த குழம்பு கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பருப்பு உருண்டையில் வந்து அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து உள்ளே சாரும். அது வரைக்கும் ஒரு 2-3 கொதித்ததுக்கப்புறம் நம்ம மேலே மல்லித்தலை தூவி குழம்பு இறக்கிடுவோம். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமன் வாசத்தோட நல்லா மட்டன் கோலா உருண்டை குழம்பு மாதிரி இருக்குது. எங்கள் பக்கம்லாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு, வெஜ்ஜு கல்யாணத்தில் அப்படின்லாம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வச்சு கல்யாணத்துலலாம் போடுவாங்க. அந்த மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதெல்லாம் தூவி நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். சுட சுட நல்லா சோறு, இது கூட நம்ம செஞ்ச பருப்பு உருண்டை குழம்பு. நல்லா பருப்பு உருண்டை எல்லாமே உடப்படாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது. நம்ம லைட்டாக பொரிச்சு எடுத்ததுனால குழம்பும் நல்லா பருப்பு உருண்டைக்குள்ளே சேர்ந்து பருப்பு உருண்டையும் நல்லா ருசியாக இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இது போல் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.